தெற்கு ரயில்வே சார்பாக புதிதாக 5 வழித்தடங்கள்ல அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட போகுது. அதுல 4 அம்ரித் பாரத் ரயில்கள் நமது தமிழ்நாட்டிலிருந்து இயக்கப்பட போகுது. வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிதாக 5 வழித்தடங்கள்ல அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை துவங்கி வைக்க போறாரு. இதுல 4 ட்ரெயின் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆரிஜினேட் ஆக போகுது. நாகர்கோவில் இருந்து ஹைதராபாத்தோட சார்லப்பள்ளிக்கும், நாகர்கோவில் இருந்து மங்களூருக்கும், தாம்பரத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கும், கோயம்புத்தூரிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தன்பாத் வரையிலும் என 4 வழித்தடங்கள்ல புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட இருக்குது. இதே போல மற்றொரு அம்ரித் பாரத் ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து ஹைதராபாத்திற்கு தமிழ்நாட்டோட கோயம்புத்தூர், சேலம், காட்பாடி வழியா தான் ஆபரேட் பண்ண போறாங்க. இந்த 5 ரூட்ல தான் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. வெர்ஷன் 2.0 அம்ரித் பாரத் வகையிலான பெட்டிகள் இந்த ரயிலுக்கு வழங்கப்படுகிறது. 8 ஸ்லீப்பர், 11 அன்ரிசர்வ்ட், 2 SLRD, ஒரு பேண்ட்ரி சேர்த்து மொத்தமா 22 கம்பார்ட்மெண்ட்ஸும் 2 சேடு 2 வாஃபை லோகோமோட்டிவோட 24 காம்போசிஷனோட இந்த ட்ரெயின்ஸ் ரன் ஆகும். இந்த ரயில்களுக்கான பெட்டிகள் ICF சென்னை தொழிற்சாலையிலிருந்து நாகர்கோவில், திருவனந்தபுரம், தாம்பரம் போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி இதற்கான துவக்க விழாவும் நடைபெற இருக்கிறது. இந்த ரயில்கள் எந்தெந்த வழித்தடங்கள் இயக்கப்பட போகிறது அப்படிங்கிற முழு தகவல் மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும். ஸ்டார்ட் பண்ண போற 5 அம்ரித் பாரத்மே தமிழ்நாட்டிலிருந்து ஆரிஜினேட் ஆகும், இல்லனா தமிழ்நாடு வழியா கிராஸ் பண்ணி போகும். தாம்பரம், திருவனந்தபுரம், நாகர்கோவில், ஹைதராபாத் ட்ரெயின்ஸ் எல்லாம் மெஜாரிட்டியா தமிழ்நாடு கவர் பண்ணி தான் போக போகுது.